சுற்றுலா பிரைம் டைமில் அடுத்ததாக அதி முக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவதாக வெளிநாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர், வானியல் அரிய நிகழ்வான சிவப்பு சந்திரன் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். ஜெர்மனி இங்கிலாந்து பயணத்தின் போது சுயமரியாதை கொள்கையில் முதலீடு செய்துவிட்டு வந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். இரு நாடுகளின் பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய அவர் 15,516 கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக கூறினார். முதலீடு தொடர்பான இபிஎஸ் குற்றச்சாட்டிற்கு அவர் பதிலளித்தார். சார், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய வெளிநாட்டு பயணம் என்பது உங்களுடைய முதலீட்டுக்காகத்தான் நடத்தினன்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. ஒரு வகையில் சொல்றது முதலீடு பண்ண போனது இதை பற்றி திருச்சி சொல்லியிருக்கிறாரு. நான் என்னை பொறுத்தவரைக்கும் சொல்ல விரும்புகிறது, சுயமரியாதை கொள்கையில் முதலீடு செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். அந்த பெரியாருடைய உணர்வுகளை, பெரியாரை பற்றி அந்த நாட்டில் முதலீடு பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுதான் உண்மை. அதுதான் அந்த அடிப்படையில் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். செங்கோட்டையின் விவகாரம் பற்றிய கேள்விக்கும் அவர் பதில் கூறினார். ஆக்கபூர்வமான கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த அக்கபூர்வமான கேள்வி தான் கேட்குறீங்களா? மத்திய அரசு எவ்வளவு புறக்கணித்தாலும் மௌன புரட்சி செய்து முதலீடுகளை கொண்டு வந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்தவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை திருவேற்காட்டில் திமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் மற்றும் ஆவடி நாசர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாட்டில் 1,20,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படுவதாகவும் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் கூறினார். முன்னதாக மணமக்களை வாழ்த்தி பேசிய அவர், தற்போது நடக்கும் திருமணங்களில் சாதியின் பெயரை தவிர்த்து மணமக்கள் பெயரின் பின்னால் படிப்பின் பட்டத்தை போடுவது பெருமையாக உள்ளதாக கூறினார். சந்திர கிரகணத்தால் சென்னையில் நிலவு வண்ணமயமாக காட்சியளித்தது. சூரியன், பூமி, சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரன் மீது விடுவதால் ஏற்படும் இயற்கையான வானியல் நிகழ்வை தமிழ்நாட்டில் முழுமையாக காண முடிந்தது. சென்னையில் நேற்றிரவு 9:57 மணிக்கு சந்திர கிரகணம் தொடங்கியது. சந்திரன் மெல்ல மெல்ல இளஞ்சிவப்பு நிறத்தில் தோன்றியது. இதனை வெறும் கண்களால் பார்க்க முடியும் என விஞ்ஞானிகள் கூறியதை அடுத்து சென்னையில் 10 இடங்களில் சிவப்பு நிலவை காண சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பிர்லா கோளரங்கில் தொலைநோக்கி மூலம் சிவப்பு நிலவை பார்க்க வயது வித்தியாசமின்றி ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். நான் டெலஸ்கோப்ல பார்த்து பிளட் மூனை பார்த்தேன். அதான் செம்மையா இருந்தது. எர்த்தோட ஷேடோ அப்படியே மூனோட மறையிற ஒரு ஸ்டேஜுமே அவங்க எங்களுக்கு காட்டினாங்க. அப்படியே ஸ்லோவா அது பிளாக் ஆகி அப்படியே ரெட் மூனா வர வியூ ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் டெலஸ்கோப்ல பார்க்கும்போது ரொம்ப கிளாரிட்டியா தெரிஞ்சது. சூரியனின் ஒளிச்சிதறல் காரணமாக நிலவு சிவப்பு நிறத்தில் காணப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், சிங்கம்புணரி, நெற்குப்பை சுற்றுவட்டார பகுதிகளில் பகலில் வெயில் வாட்டிய நிலையில் இரவில் மழை கொட்டி தீர்த்ததால் வெப்பம் தணிந்தது. இதேபோல சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. கொடைக்கானலில் மிதமான மழை பெய்தது. மழையில் நனைந்தபடி சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். புதுச்சேரியிலும் கனமழை பெய்தது. தவளக்குப்பம், பாகூர், ஏம்பலம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்த நிலையில் சாலையோரங்களில் தண்ணீர் தேங்கியது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தாவேக திமுக இடையேதான் போட்டி என்ற விஜய்க்கு பதிலடி தரும் விதத்தில் அதிமுக திமுக இடையேதான் போட்டி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஆசை உண்டு. அது அவருடைய சொந்த விருப்பம். யதார்த்தமான உண்மை எந்தெந்த கட்சிக்கு தேர்தல் போட்டி என்பது நன்றாக தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த கூர்மையானவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். தமிழகத்தில் 2 கட்சி தான் பெரிய கட்சி, 2 கட்சி தான் இப்பொழுது ஆண்டு 2 கட்சிக்கு இடையிலே தான் போட்டி இருக்கும். அது எந்த கட்சி என்பது நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரியும்.
சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெல்லும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி சுமார் 210 இடங்களில் வெற்றி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு மக்கள் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். வாரிசு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அமமுக வெளியேறியதற்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை காரணம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மானாமதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டின் இன்றைய மனநிலை நயினார் நாகேந்திரனுக்கு தெரியவில்லை என்றும் அண்ணாமலை நடுநிலையோடு செயல்பட்டதாகவும் கூறினார். நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டு நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார். நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள், அவருடைய மனநிலை. அதான் சொல்றேன், ஓபிஎஸ்க்காக இவர் எதுக்கு பேசணும்னு கேட்கிறாரு. அப்பவே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது? ஓபிஎஸ்க்காக நான் பேசாம யார் பேச முடியும்? இதனிடையே டிடிவி தினகரனிடமும் தன்னிடமும் சமாதானம் பேச தயார் என நயினார் நாகேந்திரன் கூறிய கருத்திற்கு அவருடைய நல்ல மனசுக்கு நன்றி என ஓபிஎஸ் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 125 தொகுதிகளை இலக்காக கொண்டு காங்கிரஸ் கட்சி பணியாற்றும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். வாக்கு திருட்டை தடுப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பாளையங்கோட்டையில் மாநில மாநாடு நடைபெற்றது. All of us have decided that we will focus the coming assembly election for at least 125 assembly segments. முன்னதாக பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், மகாராஷ்டிரா, கர்நாடகா மாநிலங்களில் நடந்தது போல தமிழகத்திலும் நடக்கலாம் என்றார். இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இயற்கைக்கு விரோதமானது. இந்த இயற்கைக்கு விரோதமான காணாம போயிட்டாங்க, குடிபெயர்ந்துட்டாங்க, மறைந்து போய்விட்டார்கள், இறந்து விட்டார்கள் என்று சொல்லுது தில்லு முள்ளு என்று பல புள்ளியியல் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதேபோல மதச்சார்பற்ற கூட்டணி வெற்றி பெற்று தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சி எந்த தியாகமும் செய்யும் என்று முன்னாள் எம்பி பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்தார். முன்னதாக பேசிய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பு பிரிவு தேசிய தலைவர் பவன் கேரா, தமிழ்நாட்டை கண்டு மோடி பயப்படுகிறார் என்றார். அதிமுக கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் டெல்லி சென்று பாஜக தலைவர்களை சந்திக்க உள்ளதாக வெளியான தகவலுக்கு செங்கோட்டையன் மறுப்பு தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மன நிம்மதிக்காக ஹரித்வார் செல்ல இருப்பதாக கூறினார். ஹரித்வார் போறனுங்க, ராமர் கோயிலுக்கு கொஞ்சம் மனசு இருக்கனால கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொன்னாங்க. அதனால கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறார். ஆனா இப்போ 9ஆம் தேதி ஏதோ முக்கிய அறிவிப்பு இல்லை, அது மாதிரி ஒண்ணு இல்லைங்க. நாளைக்கு இல்லைங்க, நாங்க ஹரித்வார் போறோம். இதுதான் 9ஆம் தேதி சும்மா நியூஸ் போட்டு விட்டாங்க. நான் கோயிலுக்கு போறேங்க, ஏன்னா கொஞ்சம் போயிட்டு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டு. கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டதை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கும் செங்கோட்டையன் பதிலளித்தார். ஒரு நல்லதுக்கு சொல்றோம், அதில் வந்து பல்வேறு முடிவுகளை வந்து பொதுச் செயலாளர் எடுக்கிறாரு. அதை பற்றி நான் அதில் ஒன்றும் எனக்கு என்ன எடுக்கிற முடிவுகளை பற்றி கருத்துக்கள் சொல்ல இயலாது. காலம்தான் பரிசு. கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டதால் தனக்கு தொண்டர்கள் ஆறுதல் தெரிவித்துவிட்டு சென்றதாகவும் செங்கோட்டையன் கூறினார். வரும் 2026 தேமுதிகவிற்கான காலம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற பெயரில் பிரேமலதா பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். திருவாரூரில் தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர், 2026 தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். வருகின்ற 2026 தேமுதிகவிற்கான காலம் என்பது நீங்கள் உணர வேண்டும். இன்றையிலிருந்து 2.0 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதனிடையே மதுரையில் நடைபெற்ற தேமுதிக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன், தன் தாயார் பிரேமலதா தான் உண்மையான ஜான்சி ராணி என்றார். எப்படி 2006 கேப்டன் ஒரு ஆண் சிங்கமா சட்டசபைக்குள்ள போனால், அதே மாதிரி 2020 ஒரு பெண் சிங்கமா திருமதி அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் எங்க அம்மா சட்டசபைக்குள்ள போவாங்க. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேமுதிக தொண்டர்களை விஜய் ஈர்க்க பார்க்கிறாரா என்ற கேள்விக்கு விஜயகாந்த் தொண்டர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை என்றார். வடமாநிலங்களை புரட்டி போட்ட வெள்ளம், ஆசிய கோப்பையில் வாகை சூடிய இந்தியா உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். டெல்லியில் மழை சற்றே குறைந்தாலும் யமுனை நதியில் தொடர்ந்து அபாய அளவை தாண்டியே நீர் பாய்கிறது. மயூர் விஹார் பகுதியில் யமுனை ஆறு பொங்கி பாயும் கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது.
காஷ்மீரில் அண்மையில் பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் ராட்சத பாறைகள் விழுந்ததால் மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து சாலையில் விழுந்த ராட்சத பாறைகளை நெடுஞ்சாலைத்துறையினர் வெடிவைத்து தகர்த்து போக்குவரத்தை சீர் செய்தனர். தொடர் மழையால் தோடா, கேரி பகுதிகளில் உள்ள பல வீடுகள் சேதமடைந்தன. இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் ஏற்பட்ட நிலச்சரிவால் தியோக் ஹக்கோட்டி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் பஞ்சாப் மாநிலத்தில் மழை பாதிப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாய்க்கிழமை நேரில் பார்வையிடுகிறார். மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட குருதாஸ்பூருக்கு செல்லக்கூடிய பிரதமர் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடுகிறார். பெங்களூருவில் கவனக்குறைவால் நடந்த விபரீதத்தின் காட்சிதான் இது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு வித்யராயன்புராவில் ஒரு குடும்பத்தினர் காரில் சென்று கொண்டிருந்தனர். இதில் காரின் சன்ரூஃப் வழியாக சிறுவன் தலையை காருக்கு மேல் நீட்டி வேடிக்கை பார்த்தபோது அதிக உயரமான வாகனங்கள் செல்வதை தடுக்க அமைக்கப்பட்டிருந்த தடுப்பில் மோதிக்கொண்டார். இதில் சிறுவனின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அண்மை காலமாக காரின் சன்ரூஃப் வழியாக வேடிக்கை பார்த்தபடி சிறுவர்கள் பயணிப்பது அதிகரித்து வருகிறது. போதிய பிடிமானம் இல்லாமல் காரின் நடுவே நிற்கும் போது இதுபோன்ற விபத்துகளில் சிக்கும் நிலை ஏற்படுகிறது. பெரும்பாலும் சிறுவர்களே சன்ரூஃப் வழியாக வேடிக்கை பார்த்தபடி பயணிக்கும் நிலையில் பெற்றோர் அதனை கட்டுப்படுத்துவது அவசியம். மும்பையில் இரண்டாவது நாளாக விநாயகர் சிலைகள் கரைப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 27ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. மும்பையின் பல்வேறு இடங்களில் பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. 10 நாட்கள் பூஜைக்கு பிறகு விநாயகர் சிலைகளை கரைக்கும் பணி சனிக்கிழமை தொடங்கியது. இரண்டாவது நாளான ஞாயிற்றுக்கிழமையும் ஆயிரக்கணக்கான சிலைகள் கரைக்கப்பட்டன. இதற்காக கிர்காவ், ஜுஹு, தாதர், மாஹிம் பகுதி கடற்கரைகளில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கடற்கரையிலிருந்து படகுகள் மூலம் பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகள் நடுக்கடலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. இதையொட்டி கடற்கரை முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. மும்பையின் பிரசித்தி பெற்ற லால்பாக் ராஜ விநாயகர் சிலையும் ஊர்வலமாக எடுத்துச் சென்று கரைக்கப்பட்டது. இதில் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் செயல் இயக்குநர் அனந்த் அம்பானி கலந்து கொண்டார். உக்ரைன் மீது இதுவரை இல்லாத அளவுக்கு கடும் தாக்குதலை முன்னெடுத்துள்ள ரஷ்யா, அமெரிக்க ஓபனில் வென்ற அல்காராஸ் உள்ளிட்டவற்றை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதல் காரணமாக குடியிருப்புகளும் அரசு கட்டடமும் சேதமடைந்தன. ரஷ்யா உக்ரைன் போர் 3 ஆண்டுகளை கடந்து நீடிக்கும் நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா 800 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. இதில் உக்ரைன் அமைச்சரவை கட்டடம் சேதமடைந்தது. இதனை உக்ரைன் பிரதமர் உறுதிப்படுத்தும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதேபோல குடியிருப்பு பகுதிகளிலும் நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 உயிரிழந்தனர். ஜப்பான் பிரதமர் ஷிகரு இஷிபா தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்துள்ளார். ஜப்பானில் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பிரதமராக பதவியேற்றார் ஷிகரு இஷிபா. பதவியேற்றது முதலே தொடர் தோல்விகளை சந்தித்து வந்தார் இஷிபா. குறிப்பாக ஜூலை மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற மேலவைத் தேர்தலில் ஆளும் கட்சி பெரும்பான்மையை இழந்தது. இதற்கு பொறுப்பேற்று இஷிபா தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஆளும் கட்சியிலேயே கோரிக்கை விடுத்து வந்தது. இந்நிலையில் கட்சியின் பிளவை தவிர்க்கவும் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பொறுப்பேற்றும் ஷிகரு இஷிபா பதவி விலகினார். மேலும் கட்சி தலைமை பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்தார். உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடான ஜப்பானில் பிரதமர் ராஜினாமா செய்திருக்கும் நிலையில் அடுத்து யார் தலைமை ஏற்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஜிஎஸ்டி குறைக்கப்பட்ட நிலையில் ஹுண்டாய் நிறுவனத்தின் கார்கள் விலை 60,000 முதல் 2,40,000 ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளன. 4 படிநிலைகளாக இருந்து ஜிஎஸ்டி வரி விகிதம் 2ஆக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் 1500 சிசி மற்றும் 4 மீட்டர் நீளத்திற்கு குறைவான கார்களின் ஜிஎஸ்டி 28% 18% குறைக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் இந்த வரி குறைப்பு அமலுக்கு வரும் நிலையில் வரி குறைப்பின் பலன்களை அப்படியே நுகர்வோருக்கு வழங்கவிருப்பதாக ஹுண்டாய் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி வெர்னா விலை 60,640 ரூபாய் குறைகிறது.
குறைகிறது. கிரிட்டா 72,000 ரூபாயும், i20 98,000 ரூபாயும் குறைகிறது. வென்யூ விலை 1,23,000 ரூபாயும், டக்சன் விலை 2,40,000 ரூபாயும் குறைய உள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் இந்தியாவில் தனிநபர்கள் கார் வாங்கும் திறன் அதிகரிக்கும் என்று ஹுண்டாய் இந்தியா மேலாண் இயக்குநர் ஹுன்சோன் கிம் தெரிவித்துள்ளார். சென்னையில் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் புதிய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்டோர் பதவியேற்றுக் கொண்டனர். சுமார் 2,000 உறுப்பினர்களை கொண்ட சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் கடந்த மாதம் சென்னையில் நடைபெற்றது. இதில் நடிகர் சங்க தலைவராக பரத், துணைத் தலைவர்களாக ஆதித்யா, ராஜ்காந்த், செயலாளராக நடிகர் நவீந்தர், பொருளாளராக கற்பகவள்ளி உள்ளிட்டோர் வெற்றி பெற்றனர். இந்நிலையில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்கும் விழா சென்னை மதுரவாயலில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக குடிசை மாற்று வாரிய தலைவரும் நடிகர் சங்க துணைத் தலைவருமான பூச்சி முருகன், தென்னிந்திய சின்னத்திரை மற்றும் திரைப்பட டப்பிங் கலைஞர்கள் சங்க தலைவர் ராதா ரவி, பெப்சி தலைவர் RK செல்வமணி, நடிகர் SP சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து புதிதாக தேர்வான நிர்வாகிகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். பின்னர் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகியோர் உறுதிமொழி ஏற்றனர்.